இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனைக்குள்ள உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. எல்லா சபைகளிலும் இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மரிக்கிறார். அவர் வெள்ளிக்கிழமை தம்முடைய ஜீவனை சிலுவையில் கொடுப்பதற்கு முன்பாக இதுபோல ஒரு நாளில் அவர் அந்த எருசலேமில் ஒரு பவனி வருகிறார். என்ன வருகிறாரு? பவனி வருகிறார். அந்த பவனியில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கழுதை மேலே உட்கார்ந்து பவனி வருகிறார். அந்த பவனியில் நிறைய மக்கள் கலந்து கொள்கிறார்கள். ஏன்னா அந்த நாட்களில் எருசலேமில் பஸ்கா பண்டிகை வருகிறது. அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான யூதர்கள் அந்த இடத்துல குவிந்து இருக்கிறார்கள். அப்படி குவிந்திருக்கிற யூதர்கள் மத்தியில் இயேசு பவனி வரும்பொழுது நிறைய கூட்டம் அங்கே வருது. இயேசுக்கே நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. இயேசு மூலமாக குணமாக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இயேசு மூலமாக சுகம் பெற்ற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. குடும்பங்கள் இருக்கிறது. அவங்கெல்லாம் இயேசுவை பின்தொடர்ந்து வர்றாங்க. இது இல்லாத புதுசாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் திரள் ஜனங்கள். இயேசு ஒரு கழுதை மேலே பவனி வருகிறார். அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அந்த பாம் ட்ரீ அப்படின்ட்டு அந்த அலரி செடிகள் அந்த ஓலைகள் எல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கொடியெலாம் அங்கே அப்போது அவங்க வச்சுக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு அந்த இலைகளை எடுத்தாங்க. அந்த நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென்னை ஓலைகளை தென்னை கீற்றுகளை வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது போல் அவங்க அது மாதிரி வச்சு அவர் இயேசு போகிற போது என்ன பண்ணாங்கன்னா அல்லேலூயா ஓசன்னா 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 உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை அப்படின்னு சொல்லி ஓசனா ஓசனா என்று துதிக்கிறார்கள். அப்படி துதிக்கும் பொழுது இயேசு அந்த துதியோடு அந்த நகரத்தை சுற்றி வருகிறார். இயேசு பிறந்தது உண்மை. இயேசு பிறப்பு கட்டுக்கதை கிடையாது. அல்லேலூயா. நம்ம எப்பவுமே நம்ம மனசில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, 1000 தெய்வத்தில் ஒரு தெய்வம் மாதிரி இயேசு கிடையாது. இயேசு பிறந்தது உண்மை. ஏன்னா இயேசுவின் பிறப்பை வைத்து தான் இந்த உலகமே அந்த கேலண்டர் அட்டவணை என்ன பிரிச்சாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் கிபி கிமு இயேசு மூலமாக தான் உருவாச்சு. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் பிறந்தது உண்மை. அவருடைய சரித்திரங்கள் எல்லாம் உண்மை எழுதப்பட்டிருக்கிறது. சரி, எல்லா சபைகளிலும் இதை தப்பா பேசுவாங்க. நாம் அதை தான் பேச போகிறோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் சில ரெவலேஷன்ஸ் கொடுக்குறார் நமக்கு. அல்லேலூயா. இங்கே வரவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் ஆராதனை பேசினாலும் சரி, குருத்தோலை பேசினாலும் சரி, அதில் சில வெளிப்பாடுகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறார். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். தேவனுடைய கிருபைக்கு நன்றி சொல்கிறேன். சரி, நம்ம வழக்கமாக எல்லாரும் பேசுகிற அதே பகுதியில் தான் போகிறோம். குருத்தோலை நாளுமே மத்தேயு 21ஆம் அதிகாரம் தான் வரும். அதற்கு ஆதாரமாக இருக்கிற வசனம் சகரியா 9:9. முதலாவது நாம் சகரியா 9ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்துக்கு நேராக போகலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகரியா என்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். அந்த தீர்க்க தரிசனத்தில் என்ன பேசுகிறார்னா, சீயோன் குமாரத்தியே. யார் அந்த சீயோன் குமாரத்தினா? எருசலேமில் இருக்கிற ஜனங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. எருசலேம் குமாரத்தியே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? மிகவும் களிகூறு. என்ன பண்ணு? மிகவும் ஹலோ என்ன பண்ணுமா? மிகவும் களி கூறணும். சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது வேற, நல்ல சந்தோஷமா இருக்கியா அப்படி சொல்றது வேற இல்லை. சாப்பிடுன்னு சொல்றது வேற, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றது வேற, சூட டீ குடுன்னு கேட்கறது வேற, சுட சுட குடுன்னு கேட்கறது வேற.
சில பேருக்கு டீ எவ்வளோ சூடாக கொடுத்தாலும் பத்தாது. என்ன சொல்லுவாங்க வாங்கி வச்சுக்கிட்டு, என்ன கேஸுக்கு கஞ்சத்தனம் பண்ணுறியா அப்படின்வாங்க. அப்போ இங்கே என்ன சொல்றதுன்னா, சீயோன் குமாரத்தியே களி கூறுன்னு சொல்ல, மிகவும் களி கூறு. எப்படி களி கூறணுமா? மிகவும் களி கூறணும். மிகவும் களி கூறணும். நல்லா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவெல்லாம் சொல்லுது களி கூறுதல் இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, சந்தோஷமே இல்லாமல் முகத்தை வச்சுட்டு இருந்தால் தான் அவங்க ஒரிஜினல் கிறிஸ்தவங்க. சந்தோஷமா இருந்தால் அவங்க கிறிஸ்தவங்களே இல்லைன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவங்களே அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுவின் வருகை குறித்து பேசுகிற வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் வருகை குறித்து பேசுகிற வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு. எப்படி களி கூறணுமா? மிகவும் நல்ல சந்தோஷமா இருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படியே அழுது புலம்புற வாழ்க்கை கிடையாது. பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். பிரியாணி இருந்தால் பிரியாணி சாப்பிடணும், பிரியாணியில் கஞ்சி இருந்தால் கஞ்சியும் குடிக்கணும். ரெண்டுத்துக்கும் ரெடியாக இருக்கிறது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒன் சைடாக போயிடக்கூடாது. நான் பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படி போயிடக்கூடாது. நான் கஞ்சி மட்டும் தான் குடிப்பேன் ஏன்னா நான் பெரிய பரிசுத்தவான் அப்படியும் போயிடாதீங்க. சாப்பாட்டில் பரிசுத்தம் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் சாப்பிட்ற பரிசுத்தமே இல்லை. தேவன் அதெல்லாம் பார்க்க மாட்டார். இன்னைக்கு என்ன பிரியாணி சாப்பிட்டியா, மட்டன் பிரியாணி சாப்பிட்டியா, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டியா, ஆண்டவர் எழுதி வைப்பான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவர் கேரே எடுக்க மாட்டார். என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறானா என்ன கேட்பாரு, அப்பா தம்பி சாப்பிட்டியா, ஆப்பியா அப்படின்வாரு. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம், சோத்திரம் ஆண்டவர், நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறார். ஓகே போ. அவர் அதில் மட்டனா சிக்கனா எத்தனை பீஸ் சாப்பிட்ட, 4 பீஸ் சாப்பிட்டியா, 8 பீஸ் சாப்பிட்டியாலாம் கேட்க மாட்டார். சந்தோஷமாக சாப்பிட்டியா, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. 2 பீஸு சாப்பிட்டோம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம், 20 பீஸ் சாப்பிட்டோம் என்ன இல்லை பத்தலை அப்படின்னு சொல்லலாம். அவர் கேட்குறதுன்னா சந்தோஷமாக இருக்கிறியா. வசனம் சொல்லி பாருங்க, சீயோன் குமாரத்திக்கு ஒரு செய்தியை சொல்லணுமா. என்ன செய்தியை சொல்லணும்னா, அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது மிகவும் களி கூறு. எருசலேம் குமாரத்திக்கு ஒரு செய்தி வருது. என்ன வருதுன்னா, கம்பீரி. கம்பீரினா என்ன? பாட்டு பாடும்போது சொன்ன பாருங்க, பாட்டு பாடும்போது கை தட்டி என்ன பண்ணணும், உற்சாகமாக பாடணும். யாரை பாடுறீங்க? இங்கே ஆண்டவரை துதிக்கிறீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க, மனுஷனுக்காக இல்லை. புரியுதுங்களா? நமக்காக, நம்முடைய திறமையை காட்டுறதுக்கு நம்ம பாடல. நம்ம திறமை காட்டணும்னா நம்ம இங்கே பாடக்கூடாது, சூப்பர் சிங்கரில் போய் பாடின்னு இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? நம்ம திறமையை காட்டணும்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சில் மைக்கு பிடிச்சி பாடக்கூடாது, சூப்பர் சிங்கரில் போய் பாடி காட்டணும். ஆனால் இங்கே சர்ச்சில் மைக் பிடிச்சி பாடுறது எல்லாமே எதுக்காகனா, நம்ம மத்தியில் தேவன் இருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக பாடுகிறோம். அல்லேலூயா. அதனால் அதுக்காக தான் பாடுறோம். இங்கே நாங்கள் பாடினாலும் சரி, நீங்கள் பாடினாலும் சரி, யாருக்காக பாடுறீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தும்படி. அதனால் சொல்லிட்டு பாருங்க, கம்பீரி. கம்பீரினா என்னென்னா ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு வெற்றியின் தொனி. கம்பீரினா என்னென்னா ஒரு வெற்றியின் தொனி. கம்பீரிப்புக்கிறது யார் கம்பீரிப்பார்கள்னா ஜெயிச்சவங்க தான் கம்பீரிப்பாங்க. அப்போ என்ன செய்தி வருது, நல்லா சந்தோஷமாயிரு, ஒரு வெற்றியின் மனநிலையோடு இரு. எந்த மனநிலையில் இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட இருக்கிறவங்க வெற்றியின் மனநிலையில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஐயோ நான் தோற்றுருவோம் போல இருக்குது, என் வாழ்க்கை நாசமாயிடும் போல இருக்குது, என் பிள்ளைங்க உருப்படாத போல இருக்குது, என் பிஸ்னஸ் கவுந்துரும் போல இருக்குது, என் வேலை சீக்கிரம் போயிடும் போல இருக்குது, இப்படின்னு நினச்சி கவலைப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க, இந்த ஆண்டவர் உங்களுக்கு 2 காரியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. என்னன்னா, களி கூறுதலையும் கம்பீரத்தையும் கொடுக்கிற தேவன். பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும் போது போறாரு. சபிக்கும்படி போவோனா அவரால் சபிக்க முடியல. என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர்களுக்குள்ள ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. என்ன இருக்குது அவங்களுக்குள்ள? ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்குது. அவனை தோக்கடிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப எருசலேம் குமாரத்தி, சீயோன் குமாரத்தி எப்படி இருக்கணும்? அந்த ஜெய கம்பீரத்தோடு இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சோர்ந்து போகக்கூடாது, என்ன போராட்டம் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. ஒன்று மட்டும் உறுதியாக மனசில் இருக்கணும். என்ன தெரியுமா? இதுதான் தோற்று போவோம், இந்த பிரச்சனை தோற்று போவோம். பிரச்சனையை பார்த்து பேசணும். லைஃப்பில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும். நீங்கள் அதை பார்த்து என்ன பேசணும் தெரியுங்களா? என்ன அழ வைக்கிறதுக்கு வந்து இருக்கிற, நான் சொல்கிறேன் நீ தான் அழுதுன்னு போக போகிற. ஹலோ, பிரச்சனையை பார்த்து எப்படி பேசணும் சொல்லணும். டாக்டருக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ரிப்போர்ட்டை பார்த்து பேசணும். என்ன கவலைப்படுத்தி என்ன பயமுறுத்துறதுக்கு நீ வந்திருக்கிற,
நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீ கவலைப்பட்டு நீ பயந்து ஓட போறப்பார். ஏன்னா ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்க இருக்குதா? நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அதுக்கு தான் இயேசுவின் பிறப்பு மூலமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற 2 காரியங்களை சகரியா ரொம்ப அழகா பேசுறாரு. மிகவும் களிக்கூறு. ஏன் மிகவும் களிக்கூறு? இயேசு வருகிறார். அவர் சொல்றாரு, இயேசு ஒருத்தர் வரப்போறாரு. அவர் வந்தா நீ வாழ்க்கையில சந்தோஷம் வரப்போகுது. நீ கம்பீரி. ஏன் கம்பீரிக்கணும்னா, இயேசு ஒருத்தர் வரப்போறாரு. அவர் மூலமா உன் வாழ்க்கையில தோல்வி ஜெயமாய் மாறப்போகுது. நீ வெற்றியாய் வாழ போற. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சொல்லிட்டு நிறைய காரியங்கள் பேசுறாரு. பேசிட்டு இருக்கிறார். இது நிறைவேறிச்சா அப்படின்னா, இயேசுவின் வாழ்க்கையில இயேசு இந்த உலகத்தில் வந்து அநேக காரியங்கள் செஞ்சார். அநேக வியாதிஸ்தர்கள், எந்த டாக்டராலையும் குணமாக்க முடியாத வியாதிகள் எல்லாம் இயேசு சுகமாக்குனார். குஷ்டரோகம் யாராலையும் சுகமாக்க முடியாது அந்த காலத்தில். இந்த காலத்தில் கூட முடியல. குஷ்டரோகத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் கியூர் பண்ண பயங்கர போராட்டம். ஆனால் இயேசு சுகம் கொடுத்து அனுப்பினார். நம்ம இயேசு செஞ்சதெல்லாம் நம்புகிறோம். சில பேர் சொல்கிறாங்க, அது எப்படிங்க எங்களால் நம்ப முடியல, நீங்கள் உங்கள் பைபிளை எழுதி வச்சிருக்கிறீங்க, எங்களால் நம்ப முடியலங்க. நீங்கள் என்னங்க இப்படி கண்மூடித்தனமாக இயேசுவை நம்புறீங்க? நாங்கள் எங்கள் இயேசுவை நம்புகிறோம்னா, எங்கள் இயேசு இந்த பூமியில் பிறந்ததுக்கு அத்தாட்சி இருக்குது. நம்ம ஏன் நம்ம இயேசுவை நம்புகிறோம்? இயேசு பிறந்ததுக்கு அத்தாட்சி இருக்குது. கிமு கிபின்னு இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷன் மேலே பேய் பூச்சின்னு ஆடுது. நம்ம போயிட்டு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் போன்னு சொன்னால் போகுது. நீ எந்த சாமி பேர் சொல்லி இப்போ சொன்னாலும் போவாது. திருப்பி 2 காட்டு காட்டிட்டோம் டமால் டிமில்ட்டு. அது சொல்லலாம், அவனே என் சித்தப்பா தான், அவன் பேரை சொல்லி எடுத்து தொட்டிட்டி. வேற எதோ சொல்லலாம், அது என் பெரியப்பா பேரை சொல்லி அடிக்கிறேன்டா, நான் என்ன செய்கிறேன் பாருணும். ஆனால் ஒரே ஒருத்தர் பேரை சொன்னால் என்ன பண்ணுது? ஓடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ அத்தாட்சி வச்சுன்னு எப்படி இயேசுடைய வார்த்தையெல்லாம் நம்ம நம்பாமல் இருக்க முடியும்? நம்ம வந்து சும்மா கண்மூடித்தனமாக யாரோ ஒரு ஊரில் ஒரு ராஜா கதையை நம்பின்னு இல்லை. ஒரு ஊரில் ஒரு ராஜா கதையை நம்ம நம்பலைங்க. சரித்திர பூர்வமாக பாருங்க, இயேசு இப்படி செய்வார்ன்றத 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தை சகரியால இருக்குது. இயேசு கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் என்பதை கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட வார்த்தை பைபிளில் இருக்குதுங்க. இயேசு கன்னி வயிற்றில் பிறப்பார்னு சும்மா பிறக்கல. 2500 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் ஒரு பிரச்சனையில் மனுக்குலத்துக்கும் சாத்தானுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. யாருக்கும் இடையில? பிசாசுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பிசாசுக்க பார்த்து பேசும்போது சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், அவர் வருவார், ஒருத்தர் வருவார், நீ ஏமாத்திட்ட, இந்த ஆதாமை ஏமாத்திட்ட, இன்னொரு ஆதாம் ஒருத்தர் வருவார், அவரை உன்னால ஏமாத்தவே முடியாது, அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் எப்படி வருவார் கேட்டீங்கன்னா, கண்ணின் வயிற்றில் வருவார் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு பேசின வார்த்தைகள். அவர் 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். அவர் வாழ்ந்த நாட்களில், அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் தனக்கென்னு வாழல, கல்யாணம் பண்ணல, கச்சேரி பண்ணல. புரியுதுங்களா? சும்மா இந்த உலக பிரகாரமாக மனுஷங்க வாழ்கிற மாதிரி ஒரே அப்படியே குடும்பம் குட்டி சண்டை யுத்தம் அப்படிலாம் வாழல. இயேசு ஒரே ஒரு நோக்கத்துக்காக வந்தார். உலகம் பாவத்தில் கிடக்கிறது. உலக மக்கள் பாவத்தில் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் பாவம் இல்லாமல் ஒருவர் வர வேண்டும். பாவம் இல்லாமல் வருகிற அவர் எல்லா பாவங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு இந்த மனுக்குலத்துக்காக பலியாக வேண்டும். அப்படி பலியாகும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து பாவ விமோச்சனம் கிடைக்கும், சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக வந்தார். அவர் வந்திருந்தார், அவர் பிறந்தார், ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தார். ஏன்னா அந்த நாட்களில் யோசேப்பு அரச பரம்பரை. ஆனால் ராஜ்யம் அப்போ இல்லை. தாவீதின் ராஜ்யம்லாம் இல்லை, ராஜ்யம் கிடையாது. அப்போ ஏரோது, இது ரோமருடைய ராஜ்ய நாட்கள். ரோமர்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள். அப்போ அவர் நினைச்சிருந்தா ஒரு ரோமர் குடும்பத்தில் பிறந்து ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் லைஃப் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி அதுக்காக வரல, ஒரு என்ஜாய் வாழ்க்கை வாழ்கிறதுக்காக வரலங்க. பாவத்தை சுமந்து தீர்க்கவே இயேசு வந்தார். புரியுதுங்களா? அதனால் யோவான் சாணகன் இயேசு பார்த்து சொல்கிறாரு, என்ன சொன்னார் தெரியுங்களா?
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இயேசு ஏன் வந்தார்னா சும்மா ஏதோ வந்து உலகத்தில் நிறைய சாமிங்க உலகத்தில் இருக்குது, போய் கேட்டு பாருங்க, எதுக்கு பிறந்த அதுக்கே தெரியாது. உலகத்தில் நிறைய சாமி இருக்குது, எதுக்குடா பிறந்த அதுக்கே தெரியாது, தெரியுங்களா? ஆனால் இயேசு பிறப்பதற்கு முன்னாடி பைபிளில் 1-2 வசனம் கிடையாதுங்க, நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. இது போல வருவார், இதெல்லாம் செய்வார், சிலுவையில் மரிப்பார், ஜீவனை கொடுப்பார், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்துவார். இயேசு சிலுவையில் அறையும் போது அவர் கூட 2 கல்லர்கள் அறையப்பட்டதுக்கு காரணம் இருக்குது. புரியுதுங்களா? இயேசு செத்த உடனே இயேசு ஒரு பணக்காரன் வாங்கி கல்லறையில் வச்சான், அதுக்கும் காரணம் இருக்குது. இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தானே, அதெல்லாம் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் எழுதி வச்சிருக்குது. 30 வெள்ளிக்காசை வாங்கின்னு காட்டி கொடுப்பாங்கன்ட்டு. நம்ம வந்து சும்மா டுபாக்கூர் ஆண்டவரை வணங்கல. அல்லேலூயா. நம்ம உண்மையான தெய்வத்தை வணங்குறோம். அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது, அவனுக்கு நம்ம பைபிளும் தெரியாது, நம்ம வேதமும் தெரியாது, அவனுக்கு அவன் வேதமும் தெரியாது. அவன் என்ன கேட்குறான், நீங்கள் உங்கள் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் உங்கள் பைபிளில் எழுதிருக்கலாம் நம்புற, அப்படியே நம்புற? நான் அப்படியே தான் நம்புவோம். ஏன்னா எங்கள் ஆண்டவர் சரித்திரபூர்வமாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவர். சும்மா இல்லாததை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணிடல, முட்டுக்குத்துன்னு இல்லை. நம்ம ஆண்டவர் நிரூபிக்கிறது சரித்திரமே இருக்குது. கிமு கிபி இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. போ எல்லாம் ஹிஸ்ட்ரி புக்கே எடுத்துப்பார், என்ன வருது? கிமு கிபி எந்த சாமி பேரும் வரல. கிறிஸ்துவுக்கு முன் இதுக்கு மேலே அத்தாச்சி வேணுமா? இதுக்கு மேலே நீ அத்தாச்சி கேட்டனா உன்னை விட படுமுட்டால் எவனும் இருக்க மாட்டான். சரி, நம்ம ஆண்டு விட்டு நம்ம வருவோம். நம்ம ஆண்டு இந்த பூமியில் பிறந்தாரு, 33 வயசில் வாழ்ந்தார். இது போல் ஒரு நாளில் குருத்தோலையை எடுத்துக்கொண்டு அவர் பவனி வருகிறார். அந்த நிகழ்ச்சியை நம்ம படிக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். மத்தேயு 21 அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரைக்கும் படிக்கலாம். நான் படிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில் பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் நிறைவேறும்படியாக இந்த சம்பவம் மத்தேயு 21 அதிகாரத்தில் நடந்தது. எந்த வசனம்? சகரியா 9:9 சொல்லுகிறதுல, சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் எப்பவுமே நல்லா படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த சகரியா சொல்லும் போது என்ன சொல்றாரு? இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் சொல்றாரு. ஆனா எது மேல ஏறி வராரு? கழுதை மேல. எது மேல ஏறி வராரு? கழுதை மேல. ராஜா எது மேல வருவாங்க? குதிரை மேல வருவாங்க. இவர் ஏன் கழுதை மேல வர்றாரு? ஹலோ, இதெல்லாம் நான் பேசிட்டேன். நான் பேசிட்டு நான் திரும்பி கேட்கறதுக்கே நீங்க அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. நான் பேசாதெல்லாம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? 2 காரியம். ஒரு ராஜா குதிரை மேல போனா யுத்தத்துக்கு போறான்னு அர்த்தம். யுத்தத்தில் போய் ஜெயிச்சுட்டு வந்தார்னா ஊர்வலம் வரும்போது குதிரை மேலே வரமாட்டார், கழுதை மேலே வருவார். ஒரு சிம்பிள். ஒரு ராஜா கழுதை மேலே வந்தார்னா சமாதானம்.
ஒரு ராஜா குதிரை மேலே போறாருன்னா சண்டை. அப்போ இந்த ஊரில் எப்படி வராரு? சமாதானத்துக்காக வராரு. அதுக்கு தான் மத்தேயில வரும்போது பாருங்க, இங்கே வந்து என்ன சொல்றா சகரியால, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆனால் மத்தேயில பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு கூட ஆட் ஆகுது. என்ன பார்த்தீங்கன்னா மத்தேயில 4வது வசனத்தில், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய். எப்படி வராரா? ஏன் இயேசு கழுதை மேலே வராரு? சாந்த குணத்தோட வராரு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு இயேசுவை பார்த்தா குதிரையில் வர இயேசு தான் பார்க்குறாங்க, கழுதில் வர இயேசை பார்க்கவே மாட்டாங்க நிறைய கிறிஸ்தவங்க. எப்போ இயேசுவை பார்த்தாலும் அவர் குதிரையில் வர இயேசு தான். இன்னைக்கு வந்து என் காலை உடைக்க போகிறாரு, இன்னைக்கு வந்து 10 சவுக்கு அடி கொடுக்க போகிறாரு, இன்னைக்கு வந்து என் மண்டையை உடைக்க போகிறாரு, இன்னைக்கு என்கிட்ட இருந்த எதையோ பிடுங்கி என்னை அழிக்க போகிறாரு, என்னை கதற விட போகிறாரு. இப்படி தான் நினைக்கிறாங்க மனுஷர்கள். ஆனால் கவனிங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது, உன் ராஜா குதிரை மேலே வரல, கழுதை மேலே வர்றாரு. ஏன் கழுதை மேலே வர்றாருன்னா அவர் சாந்த குணம் உள்ளவராய், சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராய். எதுக்கு வராரா இயேசு? சமாதானத்தை கொடுக்கறதுக்கு. நம்மளாம் என்ன நினைக்கிறோம் இயேசுவை? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவங்க பாருங்க, இயேசுவை பற்றி தப்பா எவ்வளோ தூரம் தப்பாக நினைக்க முடியும் அப்படிதான் தப்பாக நினைச்சுன்னு வாழ்ந்துருக்கிறாங்க. எங்கள் பாட்டி ஒன்று சொல்லிட்டு, எந்த சாமி கிட்ட போய் தப்பு பண்ணாலும் அது கண்டுக்காமல் விட்டுட்டோண்டா, அல்லேலூயால போனால் அது பொல்லாத சாமி அடித்து கொண்டு போட்டுரும். ஆனால் அல்லேலூயா பக்கமே தலை வைக்கிறது கிடையாது. வாலிப வயசு வேற, நம்ம சினிமா கினிமாலாம் போவோம், ஃப்ரெண்டுன்னு சுற்றுவோம். இந்த நேரத்தில் போய் இவர்கிட்ட மாட்டினா இவர் தலைகளை வச்சு விட்டாருனா பெரிய பிரச்சனை ஆகிடும், லைஃபை போயிடும். அதனால் கொஞ்ச நாளைக்கு ஏசுனார் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த அல்லேலூயா கோஷ்டி பக்கமே பார்க்கறது கிடையாது. எவ்வளோ கூப்பிட்டாலும் கண்டுக்கிறது கிடையாது. அல்லேலூயாவா நீங்கள் போயிட்டு வாங்க, நம்மளுக்கு என்ன இருக்குது, நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பேர் தான், இங்கே வந்த இந்த கிறிஸ்துவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் பொல்லாதவர், அவர் நினைச்சார்னா ஒரு புழு நசுக்கிற மாதிரி ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவார். அதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே பிரவேசியுங்கள். அப்படியே பயந்து பயந்து வரணும், பயந்து பயந்து போகணும். இப்படியே சொல்லி சொல்லி அப்படியே அவர் பார்த்தா அவர் சொல்றாரு, ஏய் நான் குதிரை மேலே வர்ற ராஜா இல்லையா, கழுதை மேலே வர ராஜா. அல்லேலூயா. குதிரை மேலே வரும்போது கையில் பட்டயம் இருக்கும், கழுதை மேலே வரும்போது கையில் ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது போல் ஒரு நாளில் அவர் பவனி வரும்போது எதில் வந்தார்னா கழுதை மேலே வந்தார். ஏன் கழுதை மேலே வந்தார்னா இந்த உலகத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல வந்தார். அப்போ நான் குதிரை மேலே இப்போ வரமாட்டேன், அதுக்கு ஒரு நாள் இருக்குது, அதுக்கு ஒரு நாள் இருக்குது. வெளிப்படுத்தல படிக்கலாம், வெளிப்படுத்தல படிச்சிங்கன்னா இயேசு குதிரை மேலே வருவார். அல்லேலூயா. அவருடைய கையில் பட்டயம் இருக்கும், நியாய தீர்ப்பு என்கிற பட்டயத்தை உடையவராய் குதிரை மேலே வருவார். அவருடைய தொடையில் ஒருவரும் அறியாத நாமெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அவருக்கு தோற்றத்தை வர்ணிக்குது, பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இருக்குது, எப்படி வந்துக்கிறாரு? கழுதை மேலே வந்துக்கிறாரு. நம்மளாம் எந்த லைஃப்பில் இருக்கிறோம்? சமாதானத்தின் வாழ்க்கையில் இருக்கிறோம். சும்மா வந்து அவர் குதிரை மேலே வரப்போறாரு வந்த மாதிரியே வாழக்கூடாது. அவர் வருவார், வரும்போது உங்களுக்கு நல்லது தான் செய்வார், உங்களுக்கு கெடுதல் செய்யறதுக்காக வரல அவர். புரியுதுங்களா? அவர் சொன்னார், அநியாயம் செய்கிறோம் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறோம் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறோம் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருது. அவர் வரும்போது நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாருங்க ஆண்டவர், நம்மளை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போகிறதுக்கு தான் வருவார். ஆனால் இவங்க நம்மளை பயமுறுத்துறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வர்றாரு, அவர் வரதே நோக்கம் என்ன தெரியுமா? முதல்ல உன் கழுத்தை பிடிச்சி உன்னை நரகத்தில் தள்ளுறதுக்கு தான் வர்றாரு. இப்படியே சொல்லி நம்ம ஆளுங்கெல்லாம் பயந்து, இப்படியே நம்ம கிறிஸ்துவ முகத்தில் பாருங்க, சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது, எல்லாம் பயந்து மூஞ்சி தான், எல்லாம் துக்க முகம்தான். நான் சொல்றேன், ஆண்டுக்குள்ள வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே என்ன பண்ணு, ஹலோ மிகவும் கழிவு. இப்படி சொன்னா சொல்ல மாட்டீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீயோன் குமாரத்தியே, கையை பிடிச்சி சொல்லுங்க, சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரரே மிகவும் கலிக்கூறு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரும்போது எப்படி வரணும்? சந்தோஷமா வரணுங்க. தாவீது அதை தான் சொல்றாரு, வாருங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது எப்படி இருந்ததுதான்? மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. சர்ச்சைக்கு போனோம்னா பாருங்களா, அங்கே சர்ச்சியா இன்னைக்கா ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சா? அது வரதான் செய்யும் சீக்கிரம். ஆமாம், சந்தோஷமாக வரணும். காலையில் எழுந்திருக்கணும், எழுந்திரிச்சு நல்லா ஷேவிங்லாம் பண்ணணும் ஆம்பளைங்க. இப்போ தாடி ஃபேஷன்னா ட்ரிம்லாம் பண்ணணும்.
தாடி அப்படியே தேவதாஸ் தாடி வச்சுட்டு வரக்கூடாது. நல்லா ட்ரிம்லாம் பண்ணி லேடிஸ்லாம் நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டில் நகை நட்டு இருந்தால் கல்யாணத்துக்கு மட்டும் நகை நட்டு போட்டு போகிறீங்களே, சர்ச்சுக்கு நேரத்துக்கு மறைச்சி வச்சுட்டு வரீங்க. பாஸ்டர் கேப்பார் பயப்படுறீங்களா? ஒன்றும் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நல்லா சந்தோஷமாக வாங்க. இருக்கிற நல்ல பெஸ்ட்டு புடவையாக கட்டிக்கின்னு நல்ல சென்ட் அடிச்சிக்கின்னு பவுட்ரு போட்டுன்னு வாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே வரீங்க? எங்கே வரீங்க? அப்பா சமூகத்தில் வந்து அப்பாவை துதிக்க வரீங்க, அப்பாவை மகிமைப்படுத்த வரீங்க. அல்லேலூயா. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அங்கே பார்க்குற 4 பேர் உங்களை பார்த்து எங்கே கல்யாணத்துக்கு போறியான்னு கேட்கணும். அப்படி கேட்டால் நீங்கள் வருது கரெக்டு. ஏன்னா இதுவும் கல்யாணம் தான். அவர் மணவாளன், நம்ம யாரு? மணவாட்டி. கல்யாணம் பண்ணலாம் எப்படி வரணும்? ஹலோ, அப்படி வரணும். உண்மையில வசனம் இருக்குது தெரியுங்களா? அவங்க கழிட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வசனம் இருந்தால் நான் போட்டுக்கோன்னு சொல்கிறதுக்கு வசனம் கொடுப்பேன். ஆண்டவர் வசனம் இருக்குதுங்க. மணவாட்டியை போல உன் ஆடை ஆபரணங்களை என்ன பண்ணு? தரித்துக்கொள், போட்டுக்கொள். வசனம் இருக்குது. நீ மணவாட்டி, நீ நல்லா போட்டுக்கொண்டு வரணும். நம்ம ஆளுங்க இப்படியே சொல்லி சொல்லி கர்த்தர் உன்னை நகையில் பார்த்தாருன்னா கழுத்தை எடுத்துருவார் அப்படி சொல்லி. இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்துவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. இவங்களே சர்ச்சைக்கு பரதாபமாக போகிறது. அப்புறம் பக்கத்து வீட்டில் பார்த்து இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை ரட்சிப்பார், இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார்வா. அது சொல்லுது, நீ போன உன் வாழ்க்கையே ஒன்றும் மாறல, நீயே இன்னும் பரதாபமாக இருக்கிற. நீ இதில் வேற என்ன வேற கொண்டு போய் அதை தள்ளி விட பார்க்குறியா? நான் வர முடியாது, நீ கிளம்புன்னு நான் சொல்கிறேன். நீங்களாம் நல்லா வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஆத்துமா உங்களுக்கு பின்னாடி ஈஸியாக வரோங்க. நீங்கள் நல்லா வரணும். ஆமென். பிரதர் பாருங்க, அவர் ஃபீல் பண்ணி கை தட்டுறாரு. ஆமாம், ஆண்டுடைய பிள்ளைகள்லாம் நல்லா வரணும், அதுதான் முக்கியம். நான் வேணால் பொய் சொல்லலை, நான் சொந்தமாக தனியாக பைபிள் எழுதி வச்சா பேசுகிறேன். சகரியா 9:9 பேசுகிறேன். எதை பேசுகிறேன்? சகரியா 9:9 என்ன சொல்லுது? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, ஏன்னா இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். மத்தேயு சொல்லும்போது சொல்றாரு, அவர் சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். அல்லேலூயா. சரி, இயேசு வந்தார். அவருக்கு அந்த ஸ்டோரிலாம் இருக்குது, அதெல்லாம் பேசணும் ரொம்ப டைம் ஆகிடும். அதில் நான் முக்கியமாக எடுக்க போகிற விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, அவர் வரும்பொழுது எப்படி வராரா? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். ஹலோ, எப்படி வராரா? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். வரப்போர் ஒருத்தர் இருக்கிறது கழுதை எத்தினி 2. அப்போ எப்படி 2 கழுதை மேலே வருவார்? 2 கழுதை நிற்க வச்சா, இது அம்மா கழுதை பெருசாக இருக்கும், புள்ள கழுதை சின்னதாக இருக்கும். இவர் 2 மேலே எப்படி உட்கார முடியும்? 2 மேலே உட்கார முடியுமா? இதில் ஒரு காலு, அது தோதாவாத தோதாவா அப்படி இருந்தால் உழுதுட்டு இருப்பார் இயேசுராஜர். ஆனால் நான் கேட்க ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவர் நான் சொன்னார், நல்லா படிடா வசனத்தை, இருக்குது பாரு, இதுல ஒரு மறைப்பொருள் இருக்குது பாரு. அப்போ என்னன்னா, இயேசு வந்து குட்டி கழுது மேலே வரமாட்டார். ஏன்னா கழுது குட்டி வந்து இயேசுரார் வெயிட்டை தாங்காது. ஏன்னா இயேசுராருக்கு 33 வயசு. ஆள் நல்லா, யூதர்கள் பொதுவாகவே 6 அடி தான் இருப்பாங்களா, குறைஞ்சபட்சம் யூதர்கள் குள்ளமாக இருக்கிறவனே 6 அடி இருப்பானா. அதனால் இயேசு எப்படியா இருந்தாலும் 6 அடிக்கு மேலே தான் ஹைட்டு இருப்பார். அவ்வளோ ஹைட்டு. நல்ல இயேசுடைய சரீரம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த தச்சர் வேலை செஞ்சதுனால அவருடைய பாடி ஹெல்த்தாக இருக்கும், நல்ல ஹெல்த்து, ஹார்ட் ஒர்க்கர் இயேசு. நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி இயேசு வந்து அப்படியே அப்படியே கட்டில் மேலே காலாட்டினே வாழல, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ஜீசஸ். அதனால் ஹார்ட் ஒர்க்கர் அவர். இயேசு பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர்கள் நடந்து போய் ஊழியம் செஞ்சார். அந்த காலத்தில் வந்து பென்ஸ் காரம் கிடையாது, BMW காரம் கிடையாது, ஆடி காரம் கிடையாது, நடந்து தான் போய் ஊழியம் செய்யணும். இயேசு பல கிராமங்கள், பல ஊர்கள், பட்டணங்கள் போய் ஊழியம் செஞ்சிருக்கார், நடந்து போயிருக்கார். ஹெல்த்தியான ஆள். கழுது குட்டி மேலே உட்காந்து அது படுத்துக்கும். ஆனால் எது மேலே தான் வராரு? பெரிய கழுதை மேலே தான் வராரு. அப்போ எதுக்கு இந்த குட்டி? இதை வீட்டிலேயாவது விட்டுட்டு வந்திருக்கலாம். குட்டியா அவர் சொல்றார் பாருங்க, அந்த வசனம் பாருங்க, மத்தேயு 21 சொல்றாரு. முதல் வசனம் பாருங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்த போது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை அழைத்து, 2 பேரை கூப்பிடுறாரு. இயேசுனார்கிட்ட நிறைய சீஷர்கள் இருக்கிறாங்க, 2 பேரை கூப்பிடுறாரு.
அந்த 2 பேர் யாராக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேதுருவும் யோவானா தான் இருப்பாங்க. நிறைய வேலையை இவங்க 2 பேர் தான் இயேசு விட்டுருக்கிறாரு. நம்மளுக்கு பேர் போடல, யோவானோ பேதுருன்னு எடுத்துக்கலாம், இல்லை பேர் தெரியலன்னா பரவாயில்ல. அதனால் 2 பேரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 2த்தையும் அவங்க சொல்றாரு. கழுதையும் எடுத்துன்னு வா, கழுதை குட்டியும் எடுத்துன்னு வா. ஆக்சுவலாக போது ஒரு கழுதையில தான் போகிறது, ஒரு கழுதில்லை. அப்போ ஒரு கழுதை எடுத்துன்னு போயிருக்கலாம்ல. ஒரு கழுதையை எடுத்துன்னு வாப்பா, நான் ஒரு கழுதை போதும்பா, நான் ஒரு கழுதையில் வரப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவரும் சொல்கிறார் பாருங்க, சகரியா சொன்னார் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். அதையே தான் இவர் நிறைவேற்றுவதற்காக சொல்கிறார் 2த்தையும் எடுத்துன்னு வா. இவங்களும் போய் என்ன பண்ணாங்கன்னா 4வது வசனத்தில் பார்த்தீங்களா, இருங்க 7வது வசனத்தில் அவங்க பாருங்க, கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து, எதை போய் கொண்டு வந்தாங்க? கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் இயேசு குட்டி மேலே போகிறாரா பெரிய கழுதை மேலே போகிறாரா? பெரிய கழுதை மேலே தான் போகிறாரு. ஆனால் குட்டியை கூட எடுத்துன்னு போகிறாரு. அதில் ஒன்றும் இல்லை, அது மேலே வெறும் துணி கிணி போட்டு காலியாக இருக்குது இடம். இதில் இவர் உட்காந்து போகிறாரு. எல்லாம் வாழ்க வாழ்க வாழ்கன்றாங்க. எல்லாம் அந்த துதியெல்லாம் யார் யாருக்கு வருது தெரியுமா? இயேசுக்கு முதல்ல வருது. அடுத்தது இயேசு சுமக்கிற கழுதைக்கு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இயேசுவே சுமக்கல, அது சும்மா வருது. அது இயேசுவே சுமக்கலங்க, அது சும்மா வருது. ஆனால் அதுக்கு என்ன விழுது? ஜே விழுது, அதுக்கும் வாழ்த்து விழுது. எதுக்கு இந்த குட்டி கழுதை அவர் எடுத்துன்னு வந்தார்? 2 காரணம். ஒன்று, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாளும் கீழே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் மகிமை வரும். அல்லேலூயா. நீ இயேசுவை வணங்கினா உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க, உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உங்க சந்ததிக்கு ஒரு பிளெஸிங் இருக்குது. இயேசு சுமக்குது, எந்த கழுதை தான் சுமக்குது? குட்டி சுமக்குதா, அம்மா சுமக்குதா? அம்மாவோ அப்பாவோ. ஆனால் பொதுவாக அம்மா தான் இருக்கும். அப்பா கழுதையாக போயிட்டு இருக்கோம். எது ஊர் சுத்துற கழுதை அப்பா கழுதைங்க. அம்மா கழுதைங்க தான் பிள்ளைங்க கூடவே இருக்கும் எப்பவுமே. அதெல்லாம் நான் சொல்கிறேன், அது அம்மா கழுதை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பா கழுதை கண்டுபிடிச்சிக்கிட்டா ப்ரூஃப் கொடுக்குற அவனை பேசுகிறேன் அடுத்த வருஷத்தில். நான் நினைக்கிறேன் அது அம்மா கழுதை தான். அம்மா கழுதை தான் இயேசு சுமக்குது. ஆனால் புள்ள கழுதிக்கு என்ன இருக்குது? அது மேலேயும் துணி. அது மேலே என்னது? துணி. அது நடைய எதில் தான் நடக்குது? இயேசு சுமக்கிற கழுதை எப்படி அந்த துணி மேலே, அந்த செடிகள் மேலே மெத்து அதுக்கு போய் இது வரைக்கும் கழுதையை எவனும் மதிச்சே இருக்க மாட்டான். கழுதை ரோட்டில் ஓரமாக இருந்தால் கூட போகிற சும்மா போக மாட்டான். கழுதை எப்படி நிற்குது, போவாருவா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போவான். ஏன்னா கழுதை அது பாட்டு நின்றுட்டு இருக்கும். நான் போவேன், இந்த பக்கம் பல்லவரம் பக்கம் போவேன். போனால் அங்கே கழுதை பால் விற்கிறதுக்காக ஒரு 4 கழுதை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த கழுதையை பார்ப்பேன். பார்த்த உடனே எனக்கு இதுதான் ஞாபகம் வரும், ஆண்டு இது மாதிரி கழுதை மேலே தான் வந்துருக்கிறாரு. அந்த கழுதை பாருங்க, ஒரு நாளெல்லாம் நிற்குங்க. நம்மளால கொஞ்ச நேரம் ஒரே இடத்துல அப்படியே நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இப்படி நவருவோம் அப்படி நவரும், உட்காரலாமான்னு பார்ப்போம், இல்லை கொஞ்சம் சாயலாமான்னு பார்ப்போம், ஏதாவது நினைப்போம். அந்த கழுதைங்க அப்படியே நின்று இருக்கும், ஒரு முகபாவனை கூட மாறாது, அப்படியே இருக்கும். பாருங்க, கழுதைக்கு மதிப்பே கிடையாது. இந்த காலத்தில் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சயின்ஸ்லாம் கண்டுபிடிச்சி கழுதை பாலில் சத்து இருக்குதுன்னு சொல்லி அந்த கழுதை பாலுக்காக கழுதைக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை. ஆனால் அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது, கழுதையெல்லாம் மதிக்கவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் இப்படி கழுதையை எடுத்து வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் சுமக்கிற வேலைக்கு, பொதி சுமக்கிற வேலைக்கு கழுதை யூஸ் பண்ணுவாங்க. கொண்டு போகும்போது அந்த கழுதையெல்லாம் எப்படி கொண்டு போவாங்க? கல், முள், சேறு, சகதி, தண்ணி எல்லாத்துலேயும் கொண்டு போவாங்க. அந்த கழுதையின் பாதை ஒரு நாளும் நல்ல பாதையில் போகல. ஆனால் இயேசு ஏறின உடனே அதோடைய பாதை நல்ல பாதையாக மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இயேசு வராத வரைக்கும் உங்கள் பாதை கரடு முரடாக இருக்கலாம், கோணல் மாணலாக இருக்கலாம், முள்ளும் கல்லும் நிறைஞ்சதாக இருக்கலாம்.
ஆனால் இயேசு மாறிட்டார்னா உங்கள் பாதை செவ்வையான பாதையாய் மாறிடும். அல்லேலூயா. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கணும்னு சொல்லுது. இயேசுவை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ. நம்ம ஏன் போய் மோளம் அடிச்சு பாட்டு பாடி இயேசு நல்லவன் பாட்டு பாடி ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு கத்துறோம்? நீ ஒரு கழுதை மாதிரி இருக்கிற, உன் பாதையெல்லாம் எப்படி இருக்குது? கரடு முரடாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது, முள்ளும் கல்லுமா இருக்குது. இயேசுவை ஏற்றுக்குன்னா இலை தேடி வரும், துணி தேடி வரும் உன் காலுக்கு கீழே. சரி, இப்போ அந்த அம்மா கழுதிக்கு எல்லாம் உழுது, அதே மாதிரி எந்த கழுதிக்கும் உழுது? புள்ள கழுதிக்கும் உழுது. ஆனால் வெயிட்டு சுமக்கிறது எதுதான்? அம்மா கழுதை தான். ஆனால் சந்தோஷமா வெயிட்டே சுமக்காம அப்படி ஒரு என்ஜாய் லைஃப் எப்படி பண்ணுது? புள்ள கழுதை என்ஜாய் பண்ணுது. நான் சொல்கிறேன், நிறைய அப்பா அம்மா இயேசுவை ஏற்றுக்குன்னு பாடுகள் மத்தியில் இயேசுவை வணங்கி கொண்டு அவங்க இருக்கலாம். ஆனால் அவங்க பிள்ளைகள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அது எந்த பாடும் படாது, அது நல்லா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புள்ள கழுதெல்லாம் கொஞ்சம் அம்மா கழுதிகளை பார்க்கணும். இதுக்கு நான் நல்லா இப்படி போகிறதுக்கு காரணம் யாரு? இந்த அம்மா கழுதை யாரை தூக்கிட்டு போயிருக்குது? இயேசு தூக்கிட்டு போகிறதுனால தான் நான் எப்படி போயிருக்கிறேன், நல்லா இருக்குது. ஆனால் நிறைய புள்ள கழுதைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த புள்ள கழுதைக்கு என்ன போய் நினச்சிக்குது, இதுக்கு தான் கஷ்டப்பட்டு இதுதான் ஃபைட் பண்ணி இது படித்து ஆளாகி வந்த மாதிரி பெருமையாக நினச்சிக்குது. நான் சொல்கிறேன், இந்த புள்ள கழுதைக்கு விழுதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த அம்மா கழுதை சுமக்குது பாரு இயேசுவை, அதுக்கு உனக்கு ஒரு கிஃப்ட், போய் தலை போ அடி கொடுத்துட்டார். முன்பில வசனம் சொல்லுது, கர்த்தர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதுதான் சொல்றேன். இப்போ நான் வணங்குற இயேசுவனா நான் சந்தோஷமா வணங்கணும். ஏன் நான் சந்தோஷமா வணங்கணும்? என் பிள்ளைகள் நல்லா இருக்க போறாங்க, என் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் சந்ததி நல்லா இருக்க போகிறது. அல்லேலூயா. அதனால அப்பா அம்மாங்களாம் என்ன பண்ணணும்? நல்லா சர்ச்சுக்கு வரணும், நல்லா ஜெபம் பண்ணணும், வீட்டில் நல்லா பைபிள் படிக்கணும், ஆண்டுடைய உறவில் என்ன பண்ணணும்? நல்லா வளரணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படி உங்கள் பிள்ளைக்கு அங்கே வெயிட்டே இல்லை, அங்கே வெயிட்டு கிடையாது, லோடு கிடையாது, அங்கே சுமைக்க கிடையாது, அது நல்லா ஜம்முன்னு வரும். ஆனால் எல்லாமே வரும் அதுக்கும். சில நாள் நான் யோசிப்பேன், ஆண்டவரே இந்த பிள்ளைங்களாம் இப்படி நல்லா இருக்குதுங்க, அப்பாங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மாங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க பார்த்தியா? அப்பா அம்மா கழுதை எனக்கு சுமக்குது, புள்ள கழுதை என்ன பண்ணுது பக்கத்தில்? சும்மா நான் அதை நேசிக்கிறேன். இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகளின் இடத்தில் வர தடை பண்ணாது இருங்கள். அதனால் குட்டி கழுதெல்லாம் வரட்டும் வா சேர்த்துக்கினார். சரி, இன்னொரு காரணம் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுன்னா, ஏன் அந்த கழுதையை எம்டியாக வச்சாரு? ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தரும் அவரை போல ராஜாவாக பக்கத்தில் வர முடியும்னு காட்டுறதுக்காக அந்த கழுதையை எம்டியாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் மட்டும் ராஜா கிடையாதுடா, என்னை ஏற்றுக்கிற எல்லாருக்கும் என்ன சீட்டு இருக்குது? பக்கத்தில் ஒரு ராஜா சீட்டு இருக்குது, நீயும் உட்காரலாம், இதில் உனக்காக ஒரு சீட் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 10வது வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். தேவன் நம்ம எப்படி பண்ணியிருக்கிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறார். நம்ம எல்லாம் ராஜாவா வச்சிருக்கிறாரு. இயேசு ஏத்துக்கிட்ட நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அவர் ராஜா, அவர் பிள்ளைங்க யாரு? இளவரசர்கள். அல்லேலூயா. அவர் ராஜா, நம்மளாம் யாரு? இளவரசர்கள், இளவரசிகள். ஹலோ. அவர் அதனால தான் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் மட்டும் ராஜா கழுதையில் ஏறி உக்காந்துக்கின்னு ஜுக்கு 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 ஜுக்குன்னு போயிட்டு வரல. அவர் சொல்றாரு, குட்டி ரெடி பண்ணு. எதை ரெடி பண்ணு? எதுக்கு குட்டி? எதுக்கு அடையாளம் தெரியுமா? என்னைக்கு என்ன நாளைக்கு எவெல்லாம் நம்புறானோ, யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கிறானோ அவெல்லாம் நான் எப்படி ஒரு ராஜா போல இந்த உலகத்தில் நான் பவனி வந்தனோ அவனும் அது போல பக்கத்தில் அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, ராஜ வாழ்க்கையில் அவனும் வலம் வருவான். அதை காட்டுறதுக்கு தான் குட்டியும் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் ராஜாக்கெல்லாம் மாற்றி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் ராஜானா நம்ம அவருடைய பிள்ளைகள் ராஜா தான்.
ஆமாம். உங்கள் அப்பா யாரு? ராஜா. அப்போ நீங்கள் யாரு? நல்ல சொல்ல வேணாவா? பரதாபமாக சொல்லக்கூடாது. சொல்கிறதே எப்படி இருக்கணும்? ஆமாம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சோர்ந்து போயிருந்தா அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வரணும். நீங்கள் சொல்கிறத கேட்டால் சுறுசுறுப்பாக இருக்கிற ஆள் தான் சோர்ந்து போயிடக்கூடாது. உங்கள் அப்பா யாரு? ஆமாம். அப்போ நீங்கள் யாரு? ஆமாம், ராஜாத்தி ராஜாக்கள். அல்லேலூயா. ஒரு கையை தட்டுங்களேங்க. எந்த சாமிங்க இந்த உலகத்தில் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்குது சொல்லுங்க? எந்த சாமியாவது அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுக்குதா? எல்லா சாமியும் என்ன சொல்லுது? நான் ராஜாவா இருந்தா நீ கூஜாவா இருக்கணும். நான் தான் ராஜாவா இருப்பேன், நீ எப்படி தான் இருக்கணும்? கூஜாவா தான் இருக்கணும். நான் மேலே நிற்பேன், நீ என் காலாண்டு தான் நிற்கணும். இன்னும் சில சாமியெல்லாம் இருக்குது, நான் அங்கே இருப்பேன், நீ இங்கே இருக்கணும். இங்கேருந்து ஒரு புள்ளி நவந்தா கூட சரி, தோலை உரிச்சு தொங்க விட்டுடுவேன். ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு, மனுஷனை நேசிக்கிறவர், மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்தவர். நான் ராஜாவா இருக்கிறது போல என்னை நம்புகிற, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தருக்கும் அவனுக்கும் ஒரு ராஜ வனம் இருக்கிறது, ராஜ ஊர்வலம் இருக்குது. அதனால தான் நான் சொல்றது, இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு சந்தோஷப்படணும். சர்ச்சைக்கு வரும்போது சந்தோஷமாக வரணும். சர்ச்சைக்கு வரும்போது நல்லா தான் இப்போ சொன்னீங்கல்ல, ராஜாத்தி ராஜாட்டு அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். வெறும் பேச்சில் மட்டும் ராஜா ராஜாத்தின்னு சொல்லிட்டு உடையில் எப்படி இருக்கக்கூடாது? ஆமாம், கம்பவுண்டர் மாதிரி இருக்கக்கூடாது. சொல்கிறது டாக்டரு, ட்ரெஸ்ஸு கம்பவுண்டர் ட்ரெஸ்ஸு. டாக்டர் சொன்னால் டாக்டர் ட்ரெஸ்ஸில் வா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் நல்லா வரணுங்க. 6 நாள் கம்பெனிக்கு போகிறீங்க, வேலை செய்கிறீங்க, கந்த துணியில் போகிறீங்க, சில பேர் யூனிஃபார்மில் போகிறீங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு நாள் அந்த கலர் யூனிஃபார்மில் வரத்துக்குன்னு ஒரு நாள் வரும் பாருங்கள், வருஷத்தில் ஒரு 2-3 நாள் வரும். அந்த நாள் வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அப்பா இது யூனிஃபார்ம் இல்லைடா, ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் போவோம். அது போல் சண்டே வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் இல்லை, கலர் டே. சண்டே வரும்போது எப்படி வரணும்? சந்தோஷமாக இருக்குது, நல்ல துணியாக எடுத்து அயன் பண்ணி சும்மா ஜம்முன்னு போட்டுக்கின்னு வரணும். பக்கத்து வீட்டில் எட்டி பார்த்து கேட்கணும், எங்கே போகிற, கல்யாணத்துக்கு போறியான்ட்டு. இதே கேள்வி தான் கேட்டார் ஒருத்தர். ஒரு கேள்வி கேட்டார் பிலிப்பு கிட்ட, நாத்தான் பிலிப்பு என்ன சொன்னார் தெரியுங்களா? பதில் என்ன சொன்னார் தெரியுங்களா? வந்து பார். என்ன சொன்னார்? வந்து பார். எங்கே போகிறேன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நீ அது போல் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பார் அப்படின்னு கூப்பிட்டு வந்துருக்க. இங்கே மீதி அவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இயேசு மாதிரி ஒரு நல்ல தெய்வம் ஒன்றும் கிடையாதுங்க. உலகத்தில் கோடி தெய்வங்கள் இருக்கலாம், உலகம் முழுவதும் இருக்கலாங்க. ஆனால் இயேசு நேசிக்கிற மாதிரி மனுஷனை நேசிக்கிற தெய்வம் உலகத்தில் கிடையாது. மனுஷனுக்கு உயர்த்துகிற தெய்வம் இயேசு மாதிரி கிடையாது. மனுஷனை இயேசு மதிக்கிற மாதிரி மனுஷனை மதிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. இயேசு ஒருத்தர் தான், நான் ராஜானா நீ ராஜாடா அப்படின்னு வச்சிருக்கிறார். கழுதை எதுக்கு வச்சார்? எம்டியா, சும்மா வேலை இல்லை, போர் அடிக்குதுட்டா. இந்த காலத்தில் பாருங்க, அப்பா கார் வாங்கிடுவார், இந்த குழந்தை குட்டியாக இருக்கும், இது என்ன பண்ண தெரியுமா? நான் அந்த கார் ஓட்டுறேன்னும். ஒரு பாப்பாரு, டேய் உனக்கு கார் உரிமை தான்டா, ஆனால் இந்த வயசில் நீ என்ன பண்ண முடியாது, ஓட்ட முடியாது, உனக்கு கார் தானே வேணும் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு கடையில் கூப்பிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். அதே மாதிரி இந்த கார் பெருசாக இருக்கும், அந்த கார் சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை அதில் உட்காந்து ஓட்டும் போது என்ன ஃபீல்டில் இருக்கும் தெரியுமா? அப்பா பெரிய கார் ஓட்டு போகிறார் பார்த்தீங்களா, அதே ஃபீல்டில் எல்லா வேலையும் பண்ணுவோம். இங்கே இந்த காரில் ஒன்றுமே இருக்காது. அது பெரிய காரில் எல்லாமே இருக்கும். ஆனால் இது உட்காந்து அங்கே பார்த்து அவங்க அப்பா அப்படி ஓட்டுறதை பார்த்து இப்படி ஓட்டுறதை பார்த்து அப்படி ஆர்ன் அடிக்கிறதை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணோம், அந்த மனநிலையில் இந்த காரில் உட்காந்து அது எப்படி பார்க்கும் தெரியுங்களா? அந்த காரில் ஓட்டுற அப்பாவை அவர் மட்டும் காரில் போகல, நானும் தான் காரில் போகிறேன். நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கு தான் அவர் கழுதி வச்சார். ஏன்னா நான் மட்டும் கழுதியில் ராஜாவாக போகிற ஆள் கிடையாது, உனக்கும் ஒன்று வச்சிருக்கிறேன். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும்னா, கவனிங்க, அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், அவர் வெற்றி சிறக்கிற தேவன், அவருடைய பிள்ளை. நானும் எல்லாவற்றிலும் ஜெயிச்சு வாழ்வேன், எல்லா விதத்திலும் வெற்றியாக வாழ்வேன், எல்லா விதத்திலும் நான் மேலே தான் போவேன். ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் கீழே போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன்.
ஹல்லேலூயா. அப்படின்ற எண்ணம் வரணும். அதுக்காக தான் அவர் வந்து பக்கத்தில் ஒரு எம்டி கழுதையை போட்டு விட்டார். சின்ன கார் வாங்கி கொடுத்துடுற மாதிரி. ஒரு இப்போ பார்த்தீங்களா, பைக்கெலாம் சின்ன பைக்கெலாம் வந்துருக்குது, பார்த்துருக்குறீங்களா? பிள்ளைங்களுக்கு அப்பா பெரிய பைக்கில் போனோன்னா அந்த புள்ள சொல்லுவோம், எனக்கு பைக் வேணும். உடனே கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் கஷ்டம். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த 3 சக்கர சைக்கிள் தான் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போலாம் அழகாக பைக் மாதிரியே வந்துடுச்சு. பெரிய பைக் என்ன கலரோ என்ன டிசைனோ அதே டிசைன்லாம் வந்துடுச்சு. உடனே அந்த பைக் வாங்கி கொடுத்தா அவன் அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான் உட்காந்துக்கின்னு, அவன் ஓட்டுற மாதிரி நம்ம இவருமோ அவங்க அப்பா ஓட்டுற பெரிய பைக் ஓட்டுற மாதிரியே ஃபீலிங்லேயே ஓட்டுறது இந்த குட்டி பைக்கை. அப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, பைக் வாங்கி கொடுத்துரு. சந்தோஷப்படுறாரு துக்கப்படுறாரா? சந்தோஷப்படுறாரு. என் புள்ள அவர் தெரியும் இந்த பைக்கை 10,000 ரூபாய் கொடுத்து பைக் வாங்கி கொடுக்குறாரு. இது எதுக்குன்னா உதவுமா? இதை வச்சு ஒரு ஊருக்கு போயிட்டு வர முடியுமா? ஒன்றுத்துக்கும் உதவாது. இது சும்மா வீட்டுக்குள்ளே தான் ரவுண்ட் அடிக்கலாம். அது தெருவில் கொஞ்சம் போயிட்டு வரலாம், அவ்வளோதான் யூஸ் ஆகும். ஆனாலும் அப்பா ஏன் வாங்கி கொடுக்குறாரு தெரியுங்களா? என் பையன் வந்து ஒரு நல்ல மனநிலையில் வளரணும். என் புள்ள வந்து ஒரு தாழ்வு மனநிலையில் வளரக்கூடாது. என் புள்ள வந்து ஒரு பிச்சைக்கார மனநிலையில் வளரக்கூடாது. என் புள்ள வந்து ஐயோ எங்கள் அப்பாவால் ஒன்றும் முடியாது, பாவம் எங்கள் அப்பா, எங்கள் அப்பா ஒரு பாவம், நான் ஒரு பாவம்னு வளரக்கூடாது. அது நல்லா நினைக்கணும், என்னையும் நல்லா நினைக்கணும், அதுவும் நல்ல மனநிலையில் இருக்கணும். அப்படின்றதுக்காக அப்பா துட்டு செலவு பண்ணி வாங்கி கொடுக்குறாரு. இந்த அப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கழுதையை ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஏன் ரிசர்வ் பண்ணி வச்சார் தெரியுமா? நான் மட்டும் ராஜா கிடையாது, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தரும் ராஜா தான். உனக்கும் கழுதை இருக்குதா? ஆமாம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவங்களுடைய பெரிய மனநிலை என்னன்னா, ரொம்ப பரதாவங்க கிறிஸ்துவங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு தான் எல்லாம், நம்மளாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளாம் ஒன்றும் இல்லை, நம்மளாம் ஒன்றும் இல்லை, நம்மளாம் ஒன்றும் இல்லை. சொல்லாதீங்க. இயேசு பாருங்கள், இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஆண்டவர் பாருங்கள் ரொம்ப அழகாக செஞ்சிருப்பார் சில காரியங்கள். நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்கள் படித்து காட்டுறேன் பாருங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 29வது வசனம். லூக்கா 22வது அதிகாரம் 29வது வசனம், 30வது வசனம், 2 வசனம் சொல்கிற பாருங்க. லூக்கா 22வது அதிகாரம் 29, 30. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஏற்படுத்துகிறாரா? ஒரு ராஜ்யம். ராஜ்யம்னா என்ன? ஒரு அரசாங்கம். ராஜா, ராஜ்யம்னா ராஜாவா உட்கார வச்சிருக்கிறாரு. இவருக்கு வேலை செய்யறதுக்கு 10 வேலை ஆள், அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தையே ஏற்படுத்துகிறார், ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறாரு. இயேசு அந்த ராஜ்யத்தை பெறுகிற இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அப்படின்னா என்னன்னா, நான் ராஜாவாக இருப்பேன், என் ராஜ்யத்தில் நீங்களாம் எப்படி இருக்கணும்? எல்லாம் வேலைக்காரங்களாக இருக்கணும்னு சொல்ல, என்னை ஏற்றுக்கிறோம் எல்லாரும் ராஜா தான்டா. நான் எப்படி எனக்கு என் பிதா ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறாரோ அதுபோல் நானும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராஜ்யம், உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தில் நீங்கள் தான் ராஜா. உலகத்தான் பாடுவான், ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆளன்ட்டு, ராணியம் இல்லை வாழன்ட்டு. அது உலகத்தானுக்கு. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மளை ராஜாவை ஆக்கி ராஜ்யத்தையும் வச்சிருக்கிறாரு. ராஜானா என்ன சும்மாவா? ராஜானா சும்மா கிடையாது, பவர். சரிங்களா? வசனம் சொல்லுது, ராஜா என்ன பண்றானா, அவன் ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் பொல்லாப்புகளையும் அவன் பார்வையினால் சரி செய்கிறானா. எப்படி சரி செய்கிறானா? அந்த ராஜா அப்படி உட்காந்து இருக்கும்போது 2 பேர் பேசின்னு இருக்கிறாங்க. ராஜா வந்து சைலண்ட் ஜட்ஜி மாதிரி தட்ட மாட்டாரு, கொம்பு வச்சு சைலண்ட் தட்ட மாட்டாரு. ராஜா அவங்கள அப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு. முறைச்சாருன்னா என்ன ஆயிடுவாங்க, அவங்க 2 பேர் பேசுறது நிறுத்திடுவாங்க. அதுதான் சொல்லுது, அவன் ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் பொல்லாப்புகளையும் தன் பார்வையினால் சிதற பண்ணுகிறான். அப்போ நீங்கள் கூட என்ன பண்ண தெரியுங்களா? பார்த்தே பிரச்சனையை சரி பண்ணணும். பிரச்சனையை பார்த்து நீங்கள் ஓடக்கூடாது. யாரோதான் ஒரு முறை சொன்னாங்க, வந்தால் ஓடிட்டு மட்டும் ஓடக்கூடாது, வீட்டை காலி பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, செத்து போனவெல்லாம் வந்து பிடிக்கிறான் அவங்க அமங்கலம் பண்ணுறான்னா நீ வீட்டை காலி பண்ணி ஓடக்கூடாது. நீ ராஜா, நீ நின்று நீ பார்க்குற பார்வையில் பிசாசு பயந்து ஓடிடணும்.
நீங்க கதவை மூடிக்கூடாது. 6 மணிக்கு ஜல் ஜல்னு கேட்குதா, கதவை மூடு. 6 மணிக்கு ஜல் ஜல்னு கேட்டால் நீங்கள் வந்து வெளியில் நிற்கணும். நின்று நீங்கள் பார்க்கணும், நான் ராஜா, இந்த பிளாக்குக்கு யார், நான் தான் ராஜா, நான் தான் ராஜாத்தி, நான் சொல்கிறது தான் சட்டம். பிசாசே, அசுத்தாவியே, நீ என்ன பண்ணு, இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடு, நீ இந்த பிளாக்கில் வரக்கூடாது. நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ராஜாக்கள். ஒரு ராஜாக்கு பவர் இருக்குதா இல்லைங்களா? ஒரு உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறவன், கட்சியில் வச்சிருக்கிறவன், அவன் போடுற ஆட்டத்துக்கு அளவு இல்லை. ஒரு உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறோம், போடுற ஆட்டத்துக்கே அளவு இல்லாமல் இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்கலங்க, கிரீடம் குத்துக்கிறாரு, ராஜா போஸ்டிங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வேலையை என்ன பண்ணணும்? நம்ம தான் செய்யணும். பக்கத்து வீட்டுக்கார எலுமிச்சை பழம் ஊட்டி விட்டான்ட்டு நீ இங்கே உருண்டு வந்து பார்சிக்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லக்கூடாது. அவன் எதுக்குவே எடுக்கிற எலுமிச்சை பழத்தை எடுத்து நீ உருட்டி விட்ட எலுமிச்சை பழத்தை இயேசுவின் நாமத்தில் நான் கட் பண்றேன், கிளாஸில் வச்சு புழிற, கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு கோடை காலத்துக்கு லெமன் ஜூஸா மாத்துறேன். அப்படின்னா நீங்க ராஜா. ஒருத்த எலுமிச்சை பழம் உருட்டி விட்டாட்டு அந்த எலுமிச்சை பழத்துக்காக நீ உருண்டு வந்து பாஸ்டர்கிட்ட, ஐயா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு புலம்பக்கூடாது. நீங்கள் ராஜாக்கள். இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பாருங்க, இயேசு எவ்வளோ அதிகாரமாக இருந்தார். இயேசுவை கேட்குறாங்க, நீ பிலாத்து கேட்குறான், நீ ராஜாவா? இயேசு சொன்னார், ஆமாம் நான் ராஜா தான். என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு உரியதல்ல. என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதா இருந்தால் என்னுடைய ஊழியக்காரர்கள் உம்மோடு போராடி இருப்பார்கள். அல்லேலூயா. இயேசு ராஜா. அப்போ நமக்கும் ராஜ்யம் இருக்குது, நமக்கு ராஜ்யம் இருக்குது. அல்லேலூயா. அதிகாரம் இருக்குது, ஆளுகை இருக்கிறது. அதனால் நீங்கள் சும்மா நீங்கள் வந்து சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் ராஜா மாதிரி பேசணும், பிரச்சனையை பார்த்து பேசணும். பிரச்சனைலாம் வேலைக்காரன், வர்ற பிரச்சனைகள்லாம் யாரு? வேலைக்காரன். நீங்கள் யாரு? ராஜா. ராஜாவுக்கு வேலைக்காரன் பயப்படணுமா, வேலைக்காரனுக்கு ராஜா பயப்படணுமா? ஹலோ, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ராஜாவுக்கு வேலைக்காரன் பயப்படணுமா, வேலைக்காரனுக்கு ராஜா பயப்படணுமா? அப்ப நீங்க யாரு? பிரச்சனை யாரு? அப்ப யாருக்கு பயப்படணும்? ஆமா, நீங்க தான் ராஜா. அது ஒரு பிரச்சனை. நீங்க யாரு? ராஜா. உடனே என்ன பண்ற கூடாது, பயந்து நான் ட்ராக்ஸ் ஊடியெல்லாம் வரல, நான் ஜபலாம் நடத்த மாட்டேன், நான் எவ்வளோ பண்ணேன், எனக்கு என்ன வந்தது தெரியுமா? இப்படி பேசுனீங்கன்னா உனக்கு கழுத குட்டியை ரெடி பண்ணதே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு கழுத குட்டியை ரெடி பண்ணி உட்கார வச்சு இருக்கிறாரு. உட்காரத்துக்காக ரெடி பண்ணி சிங்காசனம் மாதிரி கழுத குட்டி ரெடி பண்ணி வச்சா நீங்க எங்க உட்காந்துக்கிறீங்க? கூட்டத்துக்குள்ள நிற்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க கூட்டத்துக்குள்ள நிற்கிற ஆளா இருக்கக்கூடாது, இயேசு பக்கத்தில் நடக்கிற கழுத கூட உட்கார்ந்து இருக்கிற ஆளா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பேசணும். நான் ராஜா, நான் சொல்றேன், வேலைக்காரனாகிய நோயே அப்படிதான் பேசுறோம். மரியாதையே கிடையாது வேலைக்காரனுக்குலாம். ஆமா, வேலைக்காரனாகிய கட்டிய, ஆமா, வேலைக்காரனாகிய வயிற்று வலிய, வேலைக்காரனாகிய ஹார்ட் அட்டாக்க, வேலைக்காரனாகிய சுகர, வேலைக்காரனாகிய முட்டி வலிய, இடுப்பு வலிய, இயேசுவின் நாமத்தில் ராஜாவாக இருந்து நான் கட்டளையிடுகிறேன், போகல. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி துரத்தணும். அதை விட்டுட்டு சும்மா நீங்க ராஜாவா, இப்போ நீங்க ராஜா இருந்தது எப்போ தெரிஞ்சது? சர்ச்சுக்கு வந்ததுனால தெரிஞ்சது. இப்போ வரலன்னா தெரிஞ்சிருக்கோம். சர்ச்சுக்கு வரலன்னா நீங்க கூஜா மாதிரி வாழ்ந்துருப்பீங்க. இப்போ சர்ச்சுக்கு ஏன் வருதுன்னு தெரிஞ்சுங்களா? அதுக்கு தான் சர்ச்சை மிஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் சொல்றார், 6 நாள் உங்கள் இஷ்டப்படி வேலை செய், ஒரு நாள் என் சமூகத்தில் வா உட்காரு. இங்கே உட்கார வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லை, சவுக்கால் அடிச்சு கொம்பால் அடிச்சு தலையில் வீங்க வச்சு அனுப்புறது இல்லை. சில சபைகள் அப்படி இருக்குது. சில சபையில் போனால் சவுக்கடி தான் விழும், பலார் 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 கொம்படி தான் விழும். போட்டு
அங்கிருந்து வரும்போது நல்லா வருவாங்க, போகும்போது கெட்டு கெட்டா வீங்கிட்டு போவாங்க. நான் வந்து உங்களை அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்க மாட்டேன்னா, சகரியா 9:9 சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, ஏன்னா உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அவர் வரத்துக்கே காரணம் என்னன்னா, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வரார். அப்போ இந்த நாளில் பார்க்கும்போது நிறைய வசனங்கள் இருக்குது. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன், யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரியவைகளையும் செய்வான். எந்த சாமியாவது சொல்லியிருந்தா சொல்லு. நான் இன்னைக்கு இந்த பைபிளை போட்டு ஓடியாந்துடுறேன். எந்த சாமி என்ன சொல்ல தெரியுமா? நான் செய்கிற மாதிரி உன்னால செய்யவே முடியாது. நான் சாமி, நான் தான் செய்வேன். நீ ஆசாமி, நீ என்ன தான் பண்ணணும்? நான் சொல்றதுக்கு வேலை தான் செய்யணும், வேலைக்காரன் தான் வைக்கும். ஆனால் இயேசு ஒருத்தர் தான் சொன்னார். என்ன சொன்ன தெரியுங்களா? என்னை நம்புறவன் நான் செஞ்ச மாதிரியே எல்லாம், நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் அவன் செய்வான். நான் குஷ்டரோகியை சுகமாக்குனேன்னா அவனுக்கும் நான் அந்த பவரை கொடுத்துட்டேன். நம்ம குஷ்டரோகியை நம்ம சுகமாக்கலைன்னா அவர் பவர் கம்மியாக இல்லை, நம்மளுக்கு ஃபெய்த்து கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. போய் ஒரு குஷ்டரோகியை பிடிச்சி, இயேசு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படியே நீ குஷ்டரோகி சுகமாவாய் அப்படின்னு சொல்கிற தைரியம் நம்மளுக்கு இல்லை. ஆனால் இயேசு அந்த சுகமாக்குற பவரை கொடுத்துட்டார், வல்லமையை கொடுத்துட்டாரு. நம்மக்கிட்ட அந்த ஃபெய்த் இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம வேறு வழியில் டக்குன்னு அப்படி சைடு ரூட்டில் வந்து, அவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, கர்த்தர் அவனுக்கு அதை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு வந்துடுறோம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கலும் பெரியவைகளும் செய்யார். யாருங்க சொல்ல முடியும்? இயேசு சொல்கிறார், நான் 10 குஷ்டரோகியை சுகமாக்கி இருக்கிறேன்னா என்னை நம்புனா நீ 100 குஷ்டரோகி கூட சுகமாக்குவேன். ஆண்டவரே, அவனுக்கு பேர் புகழெல்லாம் வந்துடுமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவர் சொல்லாரு, அவன் என் புள்ள மேலே பண்ணால் நான் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. குரு சீஷன் கிடையாது கிறிஸ்துவுக்குள்ள, குரு சீஷன் கிடையாது கிறிஸ்துவுக்குள்ள, அப்பா புள்ள. மற்ற மதங்களில் போனீங்கன்னா குரு சீஷன், சாமி குரு மாதிரி இருக்கும். நம்மள மனுஷன்லாம் எப்படி இருக்கணும்? சீசன் மாதிரி இருக்கும். அதுக்கு 100 வித்தை தெரிஞ்சிருந்தா நம்மக்கிட்ட 10 தான் கற்றுக் கொடுக்கும், 90 கற்றுக் கொடுக்காது. என்ன சொல்லிடுறதுமா, நீ 90 கற்றுக்கு நீ என்ன மாதிரி ஆகிடுவேன், நீ உன்ன மாதிரியே இரு, 10 போதும் போ அப்படின்னுட்டோம். ஆனால் இங்கே வந்து குரு சீஷன் கிடையாது. இங்கே வந்து அப்பா புள்ள. அப்பா பாருங்க படிக்காமல் இருப்பார், அவர் 8ஆவது தான் படிச்சிருப்பார், பிள்ளைய 2 டிகிரி படிக்க வைப்பார். ஏன்னா இதுதான் அப்பாவின் அன்பு. புரியுதுங்களா? அது போல் இங்கே சொல்கிறார் அவர், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கலும் பெரியவர்களும் செய்வான். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் ஆண்டவர் எனக்காக ஒரு கழுதையை அவர் கூடவே ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாம் எல்லாரும் எழுந்து